Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானை ஊடுருவல் தடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்களுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் சாலை மறியலில் ஈடுபட்டார். குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் நுழைவதை தடுக்க வேண்டும், அகழிகள் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்களுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கூடலூர் வயநாடு சாலையில் மறியலில் ஈடுபட்டார். அப்போது யானை ஊடுருவலை தடுக்கவில்லை என்றால் போராட்டம் தீவிரமடையும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எச்சரிக்கை விடுத்தார். வனத்துறை அதிகாரிகள் இந்த யானை இங்கே வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் முழுவதுமாக 27 கிலோமீட்டர் அகழி வெட்டினா இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றது தான் ஒட்டுமொத்த வனத்துறை அதிகாரிகளுடைய கருத்து. ஒட்டுமொத்தமாக நிதி ஒதுக்கீடு செய்து 27 கிலோமீட்டருக்கும் அகழி வெட்டி யானைகள் ஊருக்குள் வராமல் உயிரிழப்பு ஏற்படாமல் விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இருக்கணுன்ற கோரிக்கை வைக்கிறோம். வங்கி ஊழியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தூத்துக்குடியில் தமிழ்நாடு கிராம வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கிராம வங்கி உட்பட தமிழகத்தில் தொடர்ந்து வங்கி ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதை கண்டித்தும் ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பணி பாதுகாப்பு வழங்காத விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தூத்துக்குடி தேரடி மற்றும் தமிழ் சாலை பகுதிகளில் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் குடிநீர் வீணாகி சாலையில் குளம் போல் தேங்கியது. நகரின் முக்கிய வர்த்தக பகுதியான இந்த பகுதியில் சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் நடந்து செல்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இந்த உடைப்பு வழியாக வீடுகளுக்கு செல்லும் குடிநீருடன் கழிவு நீரும் கலந்து செல்வதால் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்புகளை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.